உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கொல்லிமலை பேரை கேட்டாலே சும்மா மனசெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குல்ல. இந்த மலையானது சூர் பழங்குடியினர் வாழ்ந்த இடமாகவும் மரங்கள் நிறைந்த பகுதியாகவும் இருந்ததால் கொல்லிமலை என பெயர் பெற்றதாக நம்பப்படுகிறது. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. இவ்வளவு அழகு நிறைந்த ஆன்மீக பூமியான கொல்லிமலையில் எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் அருள்மிகு அறப்பளீஸ்வரர் வரலாற்றையும் மற்றும் சித்தர்களின் மர்மம் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள். இத்தல இறைவிக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற பெயரும் உண்டு. இத்தல இறைவன் அறப்பளீஸ்வரர் என்றும் திருவரப்பள்ளியுடையார் என்றும் அழைக்கப்பட்டார். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையும் வரலாற்று சிறப்புமுடைய கொல்லிமலை இருக்கும் அறப்பளீஸ்வரர் திருக்கோவில் சுக்கிரீவன் ஆண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள மதுவனம் எனும் மலைப்பிரதேசம் இதுவாக இருக்கக்கூடும் என்றும் சில கருத்துகள் நிலவுகின்றன. கொல்லிமலை கருநெல்லி, கருநொச்சி, ஜோதிப்புல் போன்ற எண்ணற்ற மூலிகைகளை தன்னகத்தே கொண்டு உள்ளது. எனவே சித்த மருத்துவர்கள் இந்த மலைக்கு குறிப்பிட்ட நாட்களில் மூலிகைகளை சேகரிப்பதற்காக வருகிறார்கள். இவர்கள் முதலில் கொல்லிப்பாவை கோவிலுக்கு சென்று அவளிடம் அனுமதி பெற்று மந்திரம் சொல்லி பின்னரே மூலிகைகளை சேகரிக்கின்றனர். அவ்வாறு சேகரித்த மூலிகைகளை கொல்லிப்பாவை சன்னதியில் வைத்து வழிபடுகின்றனர். அறப்பளீஸ்வரர் கோவிலின் வடபுறத்தில் வற்றாத 5 ஜீவநதிகள் ஒன்றாக கலந்து வந்து 150 அடி உயரத்தில் இருந்து பூத்தூவலாய் விழுகின்றன. கொல்லிமலையின் ஆயிரம் அபூர்வ மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகைகளின் நன்மைகளெல்லாம் அள்ளி வந்து கொட்டுகிறது. இந்த அருவிப்பெண் ஆறாக ஓடி உறையூரில் பாய்ந்து காவிரியில் கலக்கிறது. கொல்லிப்பாவை கோவில். கொல்லிப்பாவை கோயில் தேவர்களும் மகிழ்ச்சிகளும் இங்கு தவம் இருந்தபோது அசுரர்கள் அவர்களை தொந்தரவு செய்தனர். எனவே அசுரர்களின் கவனத்தை திசை திருப்ப ரிஷிகள் விஸ்வகர்மாவின் உதவியுடன் ஒரு பெண் சிலை செய்து அதற்கு சக்தி ஊட்டினர். அதற்கு கொல்லிப்பாவை என்ற பெயர் ஏற்பட்டது. அதன் மீது மோகம் கொண்டு அசுரர்கள் அருகில் நெருங்கினர். அவர்களை அந்த அம்பிகை வதம் செய்தாள். 8 கைகளுடன் இருப்பதால் இவளை 8 கை அம்மன் என்று அழைக்கின்றார்கள். அறப்பளீஸ்வரர் கோவிலில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லிப்பாவை கோவில் உள்ளது. சுமார் 17 மைல் தூரத்திற்கு விரிந்திருக்கும் மூலிகைகள் நிறைந்த வனப்பகுதியான இம்மலையில் கொல்லிமரங்கள் நிறைந்திருந்ததால் இம்மலைக்கு கொல்லிமலை என்று பெயர் ஏற்பட்டது. கொல்லிமலை சேர வேந்தர்களால் ஆளப்பட்ட பகுதியாகும். சேர மன்னர்களில் வள்ளலாக விளங்கிய வல்வில் ஓரி தன் ஒரே அம்பில் காட்டு யானை, புலி, புள்ளிமான், காட்டுப்பன்றி, உடும்பு போன்றவற்றை ஒரே சமயத்தில் வீழ்த்திய வல்லமை பெற்றவன். ஓரி எனும் சொல்லுக்கு ஒப்பற்றவன் என பொருள்படும். கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த 7 பெருவள்ளல்களுள் ஓரியும் ஒருவர் என பெருஞ்சித்திரனார் புறநானூற்றில் பாடியுள்ளார். ஓரி அரசு செய்த கொல்லிமலையின் ஒரு பகுதிக்கு அரைப்பளி என பெயர். பிற்காலத்தில் அப்பெயர் மறைவி அறப்பள்ளி என வழங்கலாயிற்று. அங்கு சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவனுக்கு வல்வில் ஓரி திருத்தலம் அமைத்தான். எனவே அறப்பள்ளியில் எழுந்தருளிய ஈஸ்வரன் என்ற பொருளில் அறப்பள்ளி ஈஸ்வரன் என்று மக்கள் வழங்கினர். இப்பெயர் அறப்பளீஸ்வரர் என்று மருவி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் அறை என்றால் மலை என்றும் பள்ளி என்றால் தங்கி இருத்தல் என்றும் பொருள். மலையின் மீது ஆலயம் அமைத்துள்ள அறப்பளீஸ்வரர் என்று இத்தல இறைவன் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் இப்பெயர் அறப்பளீஸ்வரர் என்று மாறியிருக்கலாம். இத்தல இறைவிக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற பெயரும் உண்டு. அறம் வளர்த்த இறைவி பள்ளி கொண்ட தலம் என்பதால் புராண காலத்தில் தலம் அறமலை மற்றும் சதுரகிரி என்று அழைக்கப்பட்டுள்ளது. எனவே இத்தல இறைவன் அறப்பளீஸ்வரர் என்றும் திருவரப்பள்ளியுடையார் என்றும் அழைக்கப்பட்டார்கள்.